Hello, students. And today we are going to see the topic the Wages Act. Okay, so already பாதி வந்து பார்த்தாச்சு first session. This is session 2 of the Payment of Wages Act 1936. Okay, so and today we are moving from the topic deductions from wages. Okay, so section இதுக்கு முன்னாடி what are all the deductions அப்படின்னு just ஒரு list outs பார்த்தோம் and now அதை வந்து கொஞ்சம் டீடைல்டா பார்க்கலாம். Okay, so deductions from wages. Okay, இப்போ நம்ம பார்க்க போற எல்லா deductionsமே is deduct from wage only. So and now first deduction பார்த்தோம் அப்படின்னா is deductions for absence of duty. Okay, so section 9. So section 9 deals with deductions for absence of duty. Okay, so அப்படின்னா என்ன மேம் absence of duty அப்படின்னா ஒன்னும் இல்ல, அன்னைக்கு நம்ம ஒர்க் போல, சோ அன்னத்து நாளுடைய வேஜ் வந்து நம்மளுடைய வேஜ் டோட்டல் வேஜ்ல இருந்து நமக்கு டிடக்ட் ஆயிடும். That is called deductions for absence of duty. Okay, Section 9 provides for the deduction from the wages of employed person for his absence from duty. அப்போ நான் ஒர்க் வரல, டியூட்டிக்கு வரல, சோ அப்ப எம்ப்ளாயி டியூட்டிக்கு வரலன்னா சோ அவனோட வேஜ்ல இருந்து டிடக்ட் வரும். Deduction may be only on account of the absence of an employed person from the place or places where by terms of his employment he is required to work. Such absence being for a whole or any part of period during which he is so required to work. So அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, so deduction அப்படின்றது வந்து எதுலதான் அப்படின்னா only as per terms of employment படி இன்னைக்கு நான் எங்க ஒர்க் பண்ணணும், நான் என்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்ற இடத்துல நான் இல்லாம போறது, நான் ஒர்க் பண்ணாம போறது, அன்னைக்கு நான் ஒர்க் செய்யாம போறது, அந்த இடத்துல இல்லாம போறது. So this is covered under absence of duty. Okay, as per the terms of employment அப்படின்றாங்க. And next, the amount of such deduction shall in no case bear to the wages payable to the employed person. So, employed person is nothing, employee. So, such deduction என்ன சொல்றாங்கன்னா, மேபி நான் அன்னைக்கு ஒர்க் வரல, so absence of duty அதுக்காக எனக்கு ஒரு deduction வருது அப்படின்னா shall no case bear the wage payable to employed person in respect of the wage period for which the deduction is made in the larger proportion than the period for which he was absent bears to the total period. சோ அப்போ நான் அன்னைக்கு அந்த அந்த எந்த பீரியட்ல நான் ஒர்க் பண்ணிருக்கணுமோ அந்த பீரியட்ல வந்து நான் வரல, சோ அதுக்கு வந்து எனக்கு ஒரு டிடக்ஷன் வருது அப்படின்னா, சோ தட் போர்ஷன் இஸ் லார்ஜர் தென் த பீரியட். அன்னைக்கு நான் ஃபுல்லாவே வரல, சோ என்டையர் பீரியடுமே நான் ஆப்சென்ட் அப்படின்னா அந்த வேஜ் அந்த டிடக்ஷனை விட எனக்கு வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் டியூட்டில வர டிடக்ஷன்ஸ் ஜாஸ்தியா இருந்தது அப்படின்னா, சோ நோ கேஸ் டு பியர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ வித்தின் சர்ச் வேஜ் பீரியட் டியூரிங் பை விச் டர்ம்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் he was required to work. So அதே மாதிரி தான் as per employment terms படி நான் அன்னைக்கு ஒர்க் பண்ணிருக்கணும், பட் ஆனா அன்னைக்கு நான் வரல, the whole period நான் வரல, சோ ஆப்சென்ட் ஆயிட்டேன் அப்படின்னா, சோ அந்த டிடக்ஷனை விட லார்ஜர் ப்ரொபோர்ஷன் தான் இருந்தா, சோ அங்க வந்து என்ன அப்படின்னா வேஜ் பே பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அப்படின்றாங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட், subject to any rules may in this behalf by appropriate government if 10 or more employed persons, okay, if 10 or more employed persons acting in concert absent themselves without due notice and without reasonable cause, such deduction from any such person may include such amount not exceeding his wage for 8 days as may be by any such terms be due to the employer in lieu of due notice. So அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, சப்போஸ் இஃப் ஒரு கம்பெனில பேசி வச்சுட்டு கன்சர்ட்னா ஒரு அக்ரிமெண்ட் படி ஒரு 10 அல்லது அதுக்கு மேல எம்ப்ளாயிஸ் எல்லாரும் மொத்தமா வந்து என்ன சொல்றது, நம்ம கேங் கட் பண்ணுவோம் இல்லையா, சோ அந்த மாதிரி எல்லாம் மொத்தமா வராம போயிட்டாங்க. பட் ஆனா ரீசனபிள் காஸ்ட் கிடையாது அவங்க எல்லாரும் வராம போனதுக்கு, அவங்களுக்குள்ள பேசி வச்சுட்டு கன்சர்ட் அப்சென்ட் தெம்செல்வ்ஸ், ஓகே, வித்அவுட் டியூ நோட்டீஸ், நோட்டீஸும் கொடுக்கல. பிகாஸ் இப்ப ஆஸ் பர் எம்ப்ளாய்மெண்ட் டேர்ம்ஸ் படி இப்ப அவங்க எல்லாம் வரலைன்னா மேபி லீவ் நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும், இல்ல மாஸ் கேங் கட் பண்றாங்க அப்படின்னா ஸ்ட்ரைக் பண்றாங்கன்னா நம்ம ஒரு வார்த்தை சொல்லணும். சோ அப்படியெல்லாம் எதுவுமே பண்ணல, வித்வுட் ரீசனபிள் காஸ் தே ஆர் டேக்கிங் லீவ் அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா சர்ச் டிடக்ஷன் இல்லையா, சோ அந்த ஆப்சன்ஸ் ஆஃப் டியூட்டின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு டிடக்ஷன் வரும். அந்த டிடக்ஷன் கூட ஆல்ரெடி என்ன இன்க்ளூட் ஆகும்னு சொல்றாங்க அப்படின்னா 8 days அவங்களோட வேஜ் வந்து இன்க்ளூட் ஆயிடும். Okay, so the search deduction from any such person may include such amount not exceeding his wage for 8 days as by any such terms be due to the employer in lieu of due notice.
ஓகே. சோ அதாவது கேங்கா சேர்ந்து கட் அடிச்சாங்கன்னா மேபி 10 ஆர் மோர் பர்சன்ஸ் டா 10 ஆர் மோர் எம்ப்ளாயீஸ் அவங்களுக்குள்ள பேசி வச்சுட்டு நோட்டீஸே இல்லாம வித்தவுட் எனி எந்த ஒரு நோட்டீஸும் இல்லாம அவங்க வந்து இன்னொரு கம்யூனிகேஷனும் இல்லாம லீவ் எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து டிடக்ஷனோட என்ன ஆகும்னா 8 days wages ஆல்சோ இன்க்ளூட் ஆகும். ஸோ அதுவும் சேர்ந்து டிடக்ட் ஆகும்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் திஸ் செக்ஷன் an employed person shall be deemed to be absent from the place where is required to work although present in such person he refuses in pursuance of a stay in strike for any other cause which is not reasonable in the circumstances to carry out his work. So நீ வர்றதுக்கு வரல, நான் அந்த இடத்துக்கு ஒர்க் செய்ய வந்திருக்கணும், பட் ஆனா நான் வரல அப்படின்றது மட்டும் வந்து ஆப்சன்ட் ஃப்ரம் டியூட்டி கிடையாது. ஈவன் நீ அங்க வந்திருக்க பட் யுவர் ரெஃப்யூசஸ் டு ஒர்க் அப்படின்னா கூட அண்ட் இன் பர்சூயன்ஸ் இன் அ ஸ்டே இன் அ ஸ்ட்ரைக் மேபி நீ அந்த இடத்துல பிரசண்டா இருப்ப பட் யூஆர் நாட் ரெடி டு ஒர்க். ஓகே. ரெடி டு ஒர்க் இந்த சர்க்கம்ஸ்டன்சஸ் இஸ் நாட் ரீசனபிள் டு ஒர்க் அப்படின்னாலும் நீ ரெஃப்யூஸ் பண்ற, நீ ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ற அப்படின்னாலும் இட் இஸ் ஆல்சோ கவர்ட் அண்டர் தி கான்செப்ட் ஆஃப் ஆப்சன்ஸ் ஃப்ரம் டியூட்டி. ஓகே. ஸோ இதுக்கு ஒரு கேஸ்லா கொடுத்துருக்கான். என்னன்னா யுனைடெட் கமர்ஷியல் பேங்க் விசஸ் குஜராத் பேங்க் ஒர்க்கர்ஸ் யூனியன். ஸோ கேஸ் நடந்தது 2003. ஓகே. லேப் எல்ஜே 1046 குஜராத். த ஹை கோர்ட் ஹெல்ட் தட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த கேஸ்லால ஸோ ஹை கோர்ட் என்ன சொல்லியிருக்கா, த பேங்க் ஹேட் ஆல்ரெடி இஷ்யூட் நோட்டீஸ். ஓகே. ஸோ ஒரு பேங்க் இருக்கு, அந்த பேங்க்ல வந்து ஒர்க் பண்றதுக்கு முன்னாடி அவன் ஆல்ரெடி நோட்டீஸ் கொடுத்துட்டான்டா, ஒரு பப்ளிக் நோட்டீஸ் மாதிரி ஆல்ரெடி கொடுத்துட்டாங்கன்னு வை. ஓகே. என்ன சொல்றாங்கன்னா அந்த நோட்டீஸ்ல பப்ளிக் நோட்டீஸ் ஸ்டேட்டிங் தட் if any employees of the bank does not report for work or does not work for any part of his working hours. So இப்போ வந்து அவனோட ஒர்க்கிங் ஹார்ஸ்ல அவன் எதுவுமே ரிப்போர்ட் பண்ணல. ஓகே. அவன் வேலை செஞ்சதுக்கும் ரிப்போர்ட் பண்ணல, வேலை செய்யாம அவனோட ஒர்க்கிங் ஹார்ஸ்ல அவன் என்ன செஞ்சான்றதுக்கும் ரிப்போர்ட் பண்ணல, என்ன செய்யல அப்படின்றதுக்கும் ரிப்போர்ட் பண்ணல அப்படின்னா இட் வில் பி தி பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட். ஓகே. அவன் என்ன கான்ட்ராக்ட் பேங்க் கூட போட்டானோ அந்த கான்ட்ராக்ட் அவன் மீறான்னு அர்த்தம். அண்ட் வில் நாட் earn எனி salary. ஸோ அப்படி அவன் எனக்கு ரிப்போர்ட் பண்ணல அப்படின்னா நான் அவனுக்கு salary போட மாட்டேன். ஈவன் இஃப் ஹி டஸ் ஒர்க் அப்படின்னாலும் he has to என்ன சொல்றேன்னா அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். பட் ஆனா ஒர்க் பண்ணதுக்கும் இன்ஃபார்ம் பண்ணல, ஒர்க் பண்ணாததுக்கும் அவங்க இன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா சோ அவங்களுக்கு salary நாங்க பே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் சப்சிக்வெண்ட் நீட் நாட் ரிப்போர்ட் ஃபார் த ஒர்க் ஃபார் ரெஸ்ட் ஆஃப் ஹார்ஸ் of the day, but despite his employees resorted to strike and did not work during the banking hours. So அப்ப என்ன பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி அவன் நோட்டீஸ் கொடுத்தும் ஈவன் தான் அவன் கொடுத்தும் கூட என்ன பண்ணிட்டாங்க, they are refuses to work bankers. ஓகே. பேங்க் டிரான்சாக்சன்ஸ் இதெல்லாம் எதுவுமே வந்து பண்ணல, எம்ப்ளாயிஸ் வந்து ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்ல வந்து அவங்க எங்களுக்கு வேஜஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ ஸோ ஹைகோர்ட் வந்து என்ன சொல்லிடுச்சுன்னு இந்த கேஸ்ல ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு பப்ளிக் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. சோ அப்படி இருக்கிற பட்சத்துல நீ ஒர்க் போகாம ஸ்ட்ரைக் பண்ணிட்டு நீ salary கேட்டனா பேங்க் இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லி சொல்லிடுச்சு. சோ திஸ் இஸ் த கேஸ்ல. ஓகே. திஸ் இஸ் இது வரைக்கும் பார்த்தது வாட் அபவுட் டிடக்ஷன் ஃபார் ஆப்சன்ஸ் ஆஃப் டியூட்டி. அண்ட் நவ் வி ஆர் மூவிங் டு டிடக்ஷன்ஸ் ஃபார் டேமேஜ் ஆர் லாஸ். ஓகே. இப்ப நீ ஒர்க் பண்ற ஒரு இடத்துல அந்த ஒர்க் பண்ற இடத்துல வந்து எம்ப்ளாயருக்கு லாஸ் ஆகுற மாதிரி உன்னோட ஒர்க்ல நீ ஏதோ சம்திங் டேமேஜ் பண்ணிட்ட, இல்ல ஏதோ நீ லாஸ் பண்ணிட்ட, உடைச்சிட்ட, சம்திங் ஏதோ பண்ணிட்டோம் அப்படின்னா சோ அதுக்கு ஆகுற என்ன காஸ் அதுக்கு ஆகுமோ அந்த காஸ்ட் வந்து நம்மளோட வேஜஸ்ல இருந்து அவங்க டிடக்ட் பண்ணிடுவாங்க. சோ திஸ் இஸ் கால்ட் டிடக்ஷன்ஸ் ஃபார் த டேமேஜ் ஆர் லாஸ். நெக்ஸ்ட் ரெஜிஸ்டர் ஃபார் டிடக்ஷன்ஸ். சோ என்னென்னலாம் நம்மளோட வேஜ்ல இருந்து அவங்க டிடக்ஷன் பண்றாங்களோ சோ அதை they have to register. ஓகே. as per section 10 subsection 2 என்ன சொல்லுது அப்படின்னா நீ என்ன டிடக்ஷன் நீ கொடுக்குறியோ நீ அதை வந்து கண்டிப்பா ரிடக்ஷன் கொடுத்தாலும் சரி, பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் பண்ணாலும் சரி, நீ என்ன பண்ணாலும் வேஜ் ரிலேட்டடா பேமெண்ட் ரிலேட்டடா நீ என்ன பண்ணாலும் அது கண்டிப்பா நீ ஒரு ரெஜிஸ்டர்ல மெயின்டைன் பண்ணி ஆகணும், ரெக்கார்ட் பண்ணி ஆகணும்னு சொல்றாங்க. ஓகே. த நெக்ஸ்ட் டிடக்ஷன் ஃபார் சர்வீசஸ் ரெண்டர். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம ஒரு சர்வீஸ் பண்றோம், ஒரு அதுல இருந்து நமக்கு ஏதாவது ஒரு டிடக்ஷன்ஸ். சர்வீஸ் இன் த சென்ஸ் நமக்கு பண்ற சர்வீஸ் நமக்கு வந்து எம்ப்ளாயர் கொடுக்கறது, எம்ப்ளாயிக்கு எம்ப்ளாயர் கொடுக்கறது. இதுல என்ன மேம் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சோ டிடக்ஷன் அண்டர் கிளாஸ் டி ஆர் கிளாஸ் இ ஆஃப் சப்செக்ஷன் 2 of section 7. So section 7 ஓட subsection 2 subclause D and E ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா any amenities or any house rental accommodation provided by the employer to the employee அப்படின்னா அதுக்கு search deductions வந்து இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் வந்து எனக்கு வந்து
பெங்களூர்ல எனக்கு ஜாப் கிடைக்குது அப்படின்னா அந்த கம்பெனிக்கார கான்ட்ராக்ட் என்ன பண்ணுவோம், நாங்க உங்களுக்கு வந்து ஃபர்னிச்சர் ஆர் வித்வுட் ஃபர்னிச்சிங்கோட நாங்க ரெண்ட் உங்களுக்கு அகாமடேட் பண்ணிடுறோம். சோ அதுக்கு நீங்க மந்த்லி மந்த்லி எங்களுக்கு இவ்வளோன்னு சொல்லி பே பண்ணிட்டா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த அமௌண்ட் அவன் எதுல இருந்து டிடக்ட் பண்ணுவான்? கண்டிப்பா அவனோட வேஜ்ல இருந்து டிடக்ட் பண்ணுவான். சோ அததான் சொல்றான். ஓகே. சோ இதுல என்ன சொல்றாங்கன்னா, unless the house accommodation, amenity or services has been accepted by him. ஒன்லி எப்பதான் அதுக்கானது டிடக்ட் பண்ண முடியும்னா, எம்ப்ளாயி ஓகே நான் இதை ஒத்துக்கிறேன்னு சொல்லி அந்த ஹெச்ஆர்ஏ அந்த ஹவுஸ் ரெண்ட் அகாமடேஷனை அந்த எம்யூனிட்டி அண்ட் சர்வீசஸ் அவன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் டிடக்ஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இல்ல அவன் அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னா சோ இந்த டிடக்ஷன்ஸே வராது. ஓகே. சோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, சோ மேபி அப்படி அவன் அக்செப்ட் பண்ணிட்டான்னா, and such deduction shall not exceed an amount equivalent to the value of house accommodation, amenity or services supplied, and in case of deductions under the said class shall be subjected to conditions as appropriate government impose. So அப்ப என்ன சொல்றான், அந்த deduction வந்து என்ன அதுக்கான அமௌண்ட் அந்த ஹெச்ஆர்ஏ ஓட வேல்யூ என்னமோ அந்த சர்வீஸோட வேல்யூ என்னமோ அதி ஜாஸ்தி ஆயிடக்கூடாது. அந்த அமௌண்ட் எக்ஸாக்டா அதுக்கு என்ன வேல்யூவோ அதை மட்டும் நீ அவங்க கிட்ட இருந்து டிடக்ட் பண்ணுன்னு சொல்றாங்க. அப்பனா so this is deductions for services rendered. Next, deductions for recovery of advances. ஓகே. நமக்கு வந்து நம்மளோட வேஜ்ல இருந்து நம்ம சம்திங் ஏதாவது அட்வான்ஸ் வாங்கியிருப்போம் நம்ம எம்ப்ளாயர் கிட்ட இருந்து, இல்ல நமக்கு லோன் வாங்கியிருப்போம். கண்டிப்பா அதுக்கும் என்ன பண்ணுவாங்க, டிடக்ட் பண்ணுவாங்க. சோ திஸ் டிடக்ஷன் இஸ் கவர்ட் அண்டர் செக்ஷன் 12. சோ இந்த செக்ஷன் என்ன மேம் சொல்லுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, ரெக்கவரி ஆஃப் அட்வான்ஸ் ஆஃப் மணி கிவன் பிஃபோர் தி எம்ப்ளாய்மெண்ட் பிகன். ஓகே. இப்போ நான் வந்து ஒரு ஒர்க்ல ஜாயின் பண்ண போறேன். பண்றதுக்கு முன்னாடியே நாங்க வந்து அவங்க கிட்ட இருந்து ஒரு அட்வான்ஸ் மணி வாங்கிட்டேன். சோ நான் அவங்க கிட்ட ஒர்க் ஜாயின் பண்ணிட்டேன். பட் அதுக்கு முன்னாடி எனக்கு ஜஸ்ட் ஏதாவது ஒரு அட்வான்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டேன். சோ அந்த பிஃபோர் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு முன்னாடி வாங்கின அந்த அட்வான்ஸுடைய ரெக்கவர் மணி வந்து எப்போ நம்ம பே பண்ணுவோம் அப்படின்னா, சோ ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்ல இருந்து, அதாவது ஃபர்ஸ்ட் பேமெண்ட் ஆஃப் வேஜஸ்ல இருந்தே அந்த ரெக்கவரி வந்து ஸ்டார்ட் ஆயிடும். நமக்கு முதல் மாசம் சேலரி கிரெடிட் பண்ணும்போது அந்த அட்வான்ஸ் அவன் லெஸ் பண்ணிட்டு தான் கொடுப்பான். ஓகேனா. சோ அததான் சொல்றான். சோ இந்த டிடக்ஷன் எதுக்கு நாட் அப்ளிகபிள்னா, உனக்கு டிராவலிங் எக்ஸ்பென்சஸ் கொடுத்திருந்தானா அதையெல்லாம் வந்து வேஜ்ல இருந்து டிடக்ட் பண்ணக்கூடாது. This is only applicable for advance of money before the employment began. Okay. The next, அதே recovery of advance money after employment. நீ வந்து என்ன சொல்றதுன்னா, எம்ப்ளாய்மெண்ட்ல நீ ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா நீ வந்து ஒரு அட்வான்ஸ் எடுத்திருக்க அப்படிங்கும்போது, சோ திஸ் இஸ் சப்ஜெக்ட் டு த ஏஜி வந்து என்ன சொல்லுதோ அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் வந்து அவங்க என்ன கண்டிஷன் சொல்றாங்களோ, நீ இப்ப இருந்து ரிசீவ் பண்ண, இப்ப இருந்து ரெக்கவர் பண்ண, இவ்வளவு டிடக்ட் பண்ணா அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நீ ஃபாலோ பண்ணிக்கோன்னு சொல்றாங்க. The next, recovery of advance of wage not already earned shall be subject to any rules made by the appropriate government. So wage வந்து நான் இன்னும் வந்து earn பண்ணல, பட் ஆனா அதுல இருந்து நான் ஒரு அட்வான்ஸ் மாதிரி நான் வாங்கிட்டேன் அப்படின்னா, appropriate government regulating to the extent to which such advances may be given and the installments by which they may recover. So இன்னும் நான் அந்த wages ஆல்ரெடி என்ன சொல்றது, நான் இன்னும் earn பண்ணல, பட் ஆனா அதை வந்து நான் அட்வான்ஸ் ரிசீவ் பண்ணிட்டேன் அப்படின்னா அதை நான் எப்படி ரெக்கவர் பண்றது, சோ எவ்வளவு இன்ஸ்டால்மெண்ட்ஸ் நான் கொடுக்கணும், எவ்வளவு நான் பே பண்ணணும் அப்படின்றத வந்து அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் வந்து ரூல்ஸ் சொல்லுவாங்கடா, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ணிக்கணும். The next, reductions for recovery of loan. ஓகே. The next, இதுவும் அதேதான். கம்பெனி வந்து நமக்கு சில லோன்ஸ் கொடுத்திருப்பாங்க. சோ அந்த லோன்ஸ் வந்து நம்ம அவங்க கிட்ட வந்து எப்படி ரெக்கவர் பண்றது, provides that section 12 subsection A 12A provides that deduction for recovery of loans granted shall be subjected to any rules made by the appropriate government regulating the extent to which loans may be granted and rate of interest payable thereon. So கம்பெனி வந்து வேலை செய்யற எம்ப்ளாயிக்கு எவ்வளவு லோன்ஸ் கொடுக்கலாம், தென் என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணலாம் அப்படின்ற ரூல்ஸை வந்து யாருதான் நமக்கு கொடுப்பாங்கன்னா அப்ராப்ரியேட் கவர்மெண்ட். The next, deductions for payment to cooperative societies and insurance schemes. So insurance schemes and cooperative societies வந்து அவங்க நமக்கு ஒரு பேமெண்ட் வந்து நம்ம கொடுப்போம். சோ அதுக்கும் வந்து என்ன அப்படின்னா அதோட டிடக்ஷன்ஸும் செக்ஷன் 13 provides that deductions shall be subjected to such conditions as the appropriate government may impose. So AG என்ன கண்டிஷன் சொல்றாங்களோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ரெக்கவர் பண்ணிக்கணும். Then maintenance of registers and records. எதுக்காக மேம் இந்த ரெஜிஸ்டர்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ்னா, செக்ஷன் 13 sub A வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, provides that every employer shall maintain such registers and records giving such particulars of persons employed by whom, the work performed by them, the wage paid to them,
deductions made from their wages, the receipts given by them, search other particulars and search forms as may be prescribed. So section 13A என்ன சொல்லுது அப்படின்னா எவ்வளோ பர்சன்ஸ் நம்ம ஃபேக்டரியில ஒர்க் பண்றாங்க, அவங்களுக்கு எவ்வளவு வேஜ் பே பண்றோம், அவங்களுக்கு எவ்வளவு டிடக்ஷன்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம், அவங்க வேஜ்ல இருந்து அவங்க கிட்ட இருந்து நம்ம எவ்வளவு ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாத்தையுமே வி ஷுட் kept as a record. Okay, then every register and record required to be maintained under the section shall for the purpose of this act to be preserved for a period of 3 years. So நீ லாஸ்டா எப்போ ஒரு என்ட்ரிய பண்ணையோ அதுல இருந்து 3 இயர்ஸ்க்கு கண்டிப்பா நீ அந்த ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ணியே ஆகணும். பிகாஸ் ரெண்டாவது எதனாவது டிஸ்பியூட்ஸ் அப்படின்னா நம்ம அதை வந்து என்ன சொல்றது ரிட்டர்ன் திருப்பி பார்க்கணும், ரிவைஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்காக மினிமம் 3 இயர்ஸ் ஃப்ரம் தி டேட் ஆன் த லாஸ்ட் என்ட்ரி. எப்போ லாஸ்டா அதை என்டர் பண்றோமோ அதுல இருந்து 3 இயர்ஸ்க்கு நம்ம அதை வந்து மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஓகே, நெக்ஸ்ட் இன்ஸ்பெக்டர்ஸ். இன்ஸ்பெக்டர்ஸ் யாரு மேம்னா நம்ம சொன்னோம் இல்லையா, நம்ம சில ரெக்கார்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணி வைப்பண்டான்னு, அந்த ரெக்கார்டை இன்ஸ்பெக்ட் பண்ற பவர் வந்து யாருக்கு இருக்கு அப்படின்னா இன்ஸ்பெக்டர்ஸ் இருக்கு. ஸோ செக்ஷன் 14 வந்து ப்ரொவைட்ஸ் ஃபார் தி அப்பாயின்மெண்ட் ஆஃப் இன்ஸ்பெக்டர்ஸ். ஓகே, ஸோ இன்ஸ்பெக்டர் வந்து யாரு அப்படின்னா, ஸோ ஆஸ் பர் செக்ஷன் 1948 ஃபேக்டரிஸ் ஆக்ட் படி, ஓகே, ஸோ ஆக்ட் 1948 ஆக்ட் படி செக்ஷன் 8 வந்து ஃபேக்டரிஸ் வந்து இன்ஸ்பெக்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அப்போ an inspector of factories appointed under the subsection 1 of section 8 of the Factories Act of 1948 shall be an inspector for the purpose of this act. Okay, so 1948ல எந்த இன்ஸ்பெக்டர் அப்ளை பண்றோமோ அவர் தான் 1936 ஓகே வேஜ் ஆக்டுக்கும் சாரி மினிமம் பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்டுக்கும் அவர் தான் இன்ஸ்பெக்டர். ஓகே, சோ அவருக்குன்னு சில லிமிட்ஸ் இருக்கும். நீங்க வந்து இந்த லோக்கல் அத்தாரிட்டில இருக்க ஃபேக்டரிஸ் எல்லாம் நீங்க தான் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு அவங்களுக்கு எது அசைன் பண்ணி கொடுத்துருக்காங்களோ அந்த ஃபேக்டரிஸ்க்கெல்லாம் அவர் ரெஸ்பான்சிபிள். ஓகே, சோ அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட் தான் வந்து இன்ஸ்பெக்டரை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. யாருமே அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா எந்த கவர்மெண்ட் வந்து அந்த ஃபேக்டரிக்கு வந்து அப்ரோப்ரியேட்டா இருக்கோ அந்த அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட் தான் வந்து இன்ஸ்பெக்டர்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஓகே, for the purpose of this act in respect of all persons employed upon a railway to whom this act applies. So அப்ப இந்த ஆக்ட் வந்து யாருக்கெல்லாம் அப்ளை ஆகுதோ, ரயில்வே மூலியமா யாரெல்லாம் வந்து அப்பாயிண்ட் ஆயிருக்காங்களோ, ஃபேக்டரியை தவிர வேற மற்ற ஜாப்ஸ்க்கு ரயில்வே மூலியமா அப்பாயிண்ட் ஆன எல்லா பர்சன்ஸுமே கவர்ட் அண்டர் திஸ் ஆக்ட். Okay, the next, an appropriate government by notification of the official gazette appoint such other persons as it think fit to the inspectors for the purpose of this act, may define the local limits within which classes of factories and industries or other establishments in respect of which they shall exercise their functions. So appropriate government ஒரு அபிஷியல் கெசட்ல ஏதாவது ஒரு அபிஷியல் கெசட்ல நோட்டிபிகேஷன் கொடுக்கறது மூலியமா they can appoint another person as also inspector. அது ஓகே இவங்க வந்து இதுக்கு ஃபிட்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அது நினைச்சிருச்சு, இன்ஸ்பெக்டரா இருக்கிறதுக்கு ஃபிட் ஆயிடுவாங்க நினைச்சிருச்சு அப்படின்னா இட் ஃபர்தர் இட் அப்பாயிண்ட்ஸ் another person. ஓகே, தென் அவங்களுக்குன்னு சில லிமிட்ஸ் லோக்கல் லிமிட்ஸ் கொடுத்துருவாங்க. இந்த கிளாஸஸ் ஆஃப் ஃபேக்டரிஸ் நீங்க பாருங்க, இந்த இண்டஸ்ட்ரீஸ் நீங்க பாருங்க, இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நீங்க பாருங்கன்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் அண்ட் ஃபேக்டரிஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஓகேனா, நெக்ஸ்ட் பவர்ஸ் ஆஃப் இன்ஸ்பெக்டர். ஓகே, இன்ஸ்பெக்டர்னா யாருன்னு பார்த்துட்டோம், அவங்களோட பவர் வந்து என்ன மேம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இன்ஸ்பெக்டர்ஸ் மே மேக் சர்ச் எக்ஸாமினேஷன் அண்ட் என்கொயரி as he thinks fit in order ascertain whether the provisions of this act or rules made thereunder being observed. ஓகே, இப்ப வந்து அவர் ஒரு ஃபேக்டரிக்கு வராரு, டக்குன்னு வந்துட்டாரு அப்படின்னா சோ அவர் ஃபீல் பண்றாரு ஓகே இதெல்லாம் அந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் ஃபேக்டரிஸ் ஆக்ட் வேஜஸ் ஆக்ட் என்னெல்லாம் சொல்லியிருக்கோம் அதெல்லாம் இவங்க வந்து ஃபாலோ பண்ணிருப்பாங்களா இல்லையா, கரெக்டா அப்சர்வ் பண்ணிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி எக்ஸாமைன் பண்ணலாம். அதர்வைஸ் with search assistance if any as he thinks fit. So அவர் வந்து எதனாவது அசிஸ்டன்ஸ் இருக்கு அது வந்து அது ஓகே சொல்லி அவர் ஃபீல் பண்றாரு. இன்ஸ்பெக்ட் அண்ட் சர்ச் எனி premises of any railway factory industrial and other establishment at a reasonable time for the purpose of carrying out the objects of this act. So இப்போ திடீர்னு அவருக்கு தோணுது நம்ம இங்க போய் நேர்ல போய் நம்ம விசிட் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ மேபி ரயில்வே இண்டஸ்ட்ரீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எங்கேயாவது ஒரு ரீசனபிள் பிசினஸ் டைம்ஸ்ல பிசினஸ் ஹார்ஸ்ல அவர் வந்து ஓகே நம்ம விசிட் பண்ணணும்னு அவர் திங்க் பண்றாரு. அந்த சமயத்துல he can inspect. அப்படி போய் திடீர்னு இன்ஸ்பெக்ட் பண்றதுக்கு அவருக்கு பவர் இருக்கு. நெக்ஸ்ட் ரயில்வேஸ் அண்ட் ஃபேக்டரிஸ் இண்டஸ்ட்ரீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல எம்ப்ளாயீஸ்க்கு எப்படி வந்து வேஜஸ் பே பண்றாங்கன்றத சூப்பர்வைஸ் பண்ற பவர் இருக்கு. நெக்ஸ்ட் ரிட்டன் ஆர்டர் for a production at such a place required by a written order the production at such place as may be prescribed of any register maintained in pursuance of this act and
taken on the spot or otherwise statements of any persons which he may consider necessary for carrying out the purpose of this act. So ஒரு ப்ரொடக்ஷன் நடக்கிற ஒரு இடத்துக்கு போறாரு. ஓகே, ஆஸ் பர் திஸ் ஆக்ட் படி சோ அவருக்கு எது வந்து ஓகே நெசசரி கன்சிடர்னு தோணுதோ அவங்க கிட்ட இருந்து ஸ்பாட்லயே ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு வந்துடுறாரு. ஓகே, உங்க கம்பெனியை பத்தி சொல்லுங்க. சோ என்ன கோயிங் தேர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, சோ an act taken on the spot or otherwise statements of any persons which may consider necessary for carrying out the purpose of this act. So இந்த ஆக்ட் படி இது ஓகேன்னு அவருக்கு தோணுச்சு அப்படின்னா he can get a statements of any persons. Okay, then next அவங்க மெயின்டைன் பண்ற அந்த ரெஜிஸ்டர்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸினுடைய காப்பீஸ் அவர் சீஸ் பண்ணிக்கலாம், இல்ல ஜெராக்ஸ் காப்பி எடுத்துக்கலாம். சோ அவருக்கு வந்து அது தோணுது, ஓகே இவங்க வந்து ஏதோ ஒரு என்ன சொல்றது அண்டர் ஹஸ் பீன் ரீசன் டு பிலீவ் ஹாஸ் அ கமிட்டட் பை அன் எம்ப்ளாயர். சோ அப்ப எம்ப்ளாயர் வந்து நம்பணும் அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு தேவை அப்படின்னா ரெக்கார்ட்ஸ் சீஸ் பண்ணிக்குவாங்க, இல்ல காப்பீஸ் எடுத்துப்பாங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் இன்னும் வேற எல்லாம் என்னெல்லாம் பவர்ஸ் வந்து அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்களோ அந்த பவர்ஸ் எல்லாம் அவர் வந்து எக்ஸசைஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், no person shall be compelled under this section to answer any question or make any statement tending to incriminate himself. சோ அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா அவருக்கு மேல ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து அவர் வந்து என்ன சொல்றதுன்னா கம்பல் பண்றதுல நீ 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 இதுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடு, மேல இருக்க குற்றச்சாட்டு நீ நிரூபி அப்படின்னு சொல்லிட்டு கம்பல்ஷன் கிடையாது. பட் ஆனா அவங்களுக்கு வந்து அந்த பவர் இருக்கு, இன்ஸ்பெக்ட் பண்ற பவர் இருக்கு. நெக்ஸ்ட், every employer shall afford an inspector all reasonable facilities for making any entry, inspection, supervision, examination or inquiry under this act. Okay, அப்ப என்ன சொல்றாங்க, எல்லா எம்ப்ளாயருக்குமே வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து இருப்பாங்க, ஒரு ரீசனபிள் ஃபெசிலிட்டி கொடுப்பாங்க. எதுக்காக அப்படின்னா சப்போஸ் அந்த இன்ஸ்பெக்ஷன் அப்போ, சூப்பர்விஷன் அப்போ, எக்ஸாமினேஷன் அப்போ, என்கொயரி அப்போ சோ அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா சம்திங் ஒரு ஃபெசிலிட்டிஸ் வேணும் இல்லையா. சோ அதுக்காக எவ்ரி எம்ப்ளாயருக்குமே கண்டிப்பா ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து இருப்பாங்க. நெக்ஸ்ட், claims arising out of deductions from wages or delay in payment of wages and penalty for malicious and vexatious claims. So அப்படின்னா என்ன மேம் அப்படின்னா, சோ இப்போ நீ ஒர்க்குக்கு போல, அப்போ உன்னோட சேலரில இருந்து அது டிடக்ட் ஆயிடும். தென் நெக்ஸ்ட் உனக்கு வந்து டிலேயா பேமெண்ட் பண்ணிருக்காங்க. சோ அதுல இருந்து அவங்களுக்கு ஒரு கிளைம் வந்திருக்கும் இல்லையா. சோ இதெல்லாம் தான் அவங்க கிளைம்னு சொல்லி சொல்றான். தென் பெனால்டி, இப்போ வந்து அங்க ஒர்க் பண்ற எம்ப்ளாயி ஏதாவது ஒரு ஒரு தப்பு பண்ணிருக்கலாம், அதுல அவனுக்கு வந்து பெனால்டி போட்டுக்கலாம். சோ அந்த பெனால்டி எல்லாம் அவங்களுக்கு என்ன ஆகணும், ஒரு கிளைம் ஆகும். சோ அததான் சொல்றாங்க. சோ அப்ப செக்ஷன் 15 என்ன சொல்லுது அப்படின்னா, deals with the claims arising out of deductions from wages. சோ அந்த கிளைம் எதுல இருந்து வருதுன்னா வேஜ்ல இருந்து நம்ம டிடக்ட் பண்ணோம் இல்லையா அந்த அமௌண்ட், டிலே இன் பேமெண்ட் ஆஃப் வேஜஸ், அவங்களுக்கு சேலரி கொடுக்கறதுல எம்ப்ளாயர் டிலே பண்ணிருப்பான், அதுல இருந்து வந்தது. நெக்ஸ்ட் அவன் ஏதாவது என்ன பண்ணிருப்பான்னா ஏதாவது தொந்தரவு பண்ணிருப்பான், இல்ல என்ன சொல்றது ஏதாவது தப்பு பண்ணிருப்பான். சோ அந்த மாதிரி பண்ணும்போது அந்த மெலேஷியஸ் அந்த அண்ட் வெக்ஸேஷியஸ் கிளைம்ஸ்ல இருந்து அவனுக்கு ஒரு கிளைம், ஒரு அந்த பெனால்ட்டில இருந்து ஒரு கிளைம் வரும். சோ இதெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த இந்த கிளைம்ஸ் எல்லாம் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, சோ the as per the appropriate government by the notification in the official gazette appoint any commissioner for workman's compensation. சோ அப்போ workman's யாரு அப்படின்னா அங்க ஒர்க் பண்ற ஒர்க்கர்ஸ். சோ அவங்களோட ஒர்க்மேன் காம்பன்சேஷனுக்கு ஒரு கமிஷனர் அப்பாயிண்ட் பண்ணலாம், ஆர் எனி ஆபீசர் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட். சோ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து எனி ஆபீசர்ஸ் வந்து ரீஜியனல் லேபர் கமிஷனரா, இன்னொன்னு அசிஸ்டன்ட் லேபர் கமிஷனரா வந்து அவங்க அப்பாயிண்ட் பண்ணலாம். வித் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நெக்ஸ்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களும் அட்லீஸ்ட் 2 எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து அவங்க ஒர்க் பண்ணலாம். பட் ஆனா அவங்க என்ன அப்படின்னா அசிஸ்டன்ட் லேபர் கமிஷனர்ல தே ஷுட் கெட் ரேங்க். ஓகே, அந்த அதுல வந்து அவங்க வந்து ரேங்க் எடுத்துக்கணும். சோ அதுல ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து 1 ஆபீசர், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து 2 ஆபீசர்ஸ் வந்து அவங்க அப்பாயிண்ட் பண்ணலாம் வித் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டுமே. நெக்ஸ்ட், a presiding officer of any labor court or industrial tribunal constituted under the Industrial Disputes Act 1947 or under any corresponding law relating to the investigation and settlement of industrial disputes in force in the statement. இல்ல அப்படின்னா லேபர் கோர்ட் ஆர் இண்டஸ்ட்ரியல் ட்ரிபியூனல் ஆர் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட்ஸ் பிரகாரமா ஒரு ப்ரிசைடிங் ஆபீசர்ஸ் அவங்க அப்பாயிண்ட் பண்ணலாம். ஆஸ் என்னவா அப்படின்னா இந்த காம்பன்சேஷன்ஸ் கிளைம் பண்றாங்களே அதுக்கு ஒரு கமிட்டியா வந்து அவங்க அப்பாயிண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட், எனி அதர் ஆபீசர் வித் எக்ஸ்பீரியன்ஸ் as a judge of civil court or a judicial magistrate as authority to hear and decide
for any specified area. All claims arising out of deductions from the wages, delay in payment, persons employed paid in that area, including all matters incidental to such claims. So அந்த கிளைம் ரிகாரமா என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து டேக் ஓவர் பண்றதுக்கு இது வரைக்கும் பார்த்தவங்களை அப்பாயிண்ட் பண்ணலாம். மேபி ஒர்க்மேன் கமிஷனர் அப்பாயிண்ட் பண்ணலாம், ஒர்க்மேன் காம்பன்சேஷன் கமிஷனர் அப்பாயிண்ட் பண்ணலாம். அதுவும் இல்லை அப்படின்னா சிவில் ஆர் மஜிஸ்ட்ரேட் கோர்ட்டோட ஜட்ஜ் அப்பாயிண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு பர்சன்ஸ், சாரி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து 2 persons அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து 1 person with 2 years எக்ஸ்பீரியன்ஸோட. ஓகேக்கானா? சோ இவங்க எல்லாரையுமே வந்து என்ன அப்படின்னா ரிலேட்டட் டு தட் கிளைம், அந்த கிளைம் ரிலேட்டடா இவங்க எல்லாருமே வந்து அதுக்கு ஒரு கமிஷன்ஸ் மாதிரி நம்ம அமைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. Provided that where the appropriate government considers it necessary so to do, it may appoint more than one authority for specified area. Maybe appropriate government வந்து feel பண்ணுது, okay இந்த இடத்துல வந்து more than one commissioner நம்ம appoint பண்ணலாம் அப்படின்னா, so by passing on special or general order, appropriate government may appoint any other number of persons to deal with that claim. Okay, then next subsection 2 of section 15(2) ஓட subsection 2 என்ன சொல்லுது அப்படின்னா, where the contrary to the provisions of the act any deduction has been made from the wages of employed person or any payment of wages has been delayed, such person himself or legal practitioner or any official registered trade union authorized in writing to behalf of the inspector, any other person acting with the permission of the authority appointed may apply to such authority for a direction. So அப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஓகேயா. சோ இந்த ஆக்ட் படி ரிடக்ஷன்ஸ் வந்து நம்ம வேஜஸ்ல இருந்து வந்திருக்கோம். நான் வந்து எம்ப்ளாயி, நான் ஒர்க் போல என்னோட வேஜ்ல இருந்து டிடக்ட் பண்ணிருக்காங்க, இல்ல ஏதோ ஒரு காரணம் நான் தப்பே பண்ணல பட் என்னோட வேஜஸ்ல இருந்து அவங்க டிடக்ட் பண்ணிருக்காங்க, இல்ல எனக்கு கொடுக்க வேண்டிய பேமெண்ட் அவங்க டிலே பண்ணி தராங்க. ஓகே, எனக்கோ இல்ல என்னோட லீகல் பிராக்டிஷனருக்கோ இல்ல ஏதாவது அபிஷியல்ஸுக்கோ ட்ரேட் யூனியனுக்கோ அவங்க வந்து ரொம்ப டிலே பண்றாங்க அப்படின்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கமிஷன் கிட்ட இந்த அத்தாரிட்டி கிட்ட நான் வந்து போய் டைரக்ட் பண்ணலாம். சோ இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணலாம்னா டைரக்ட் பண்ணலாம், அவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட், however every application shall be presented with 12 months from the date on which the deduction from the wages was made or delay வந்து made. So எப்போ நமக்கு deduction pay பண்ணாங்களோ, எப்போ நமக்கு பேமெண்ட் டிலே பண்ணாங்களோ அந்தத்துல இருந்து 12 monthsக்குள்ள you should made an application to the appropriate government. அதாவது இந்த கமிஷன் கடை, அந்த கிளைம் கமிஷனுக்கு வந்து நீ ஒரு 12 மாசத்துக்குள்ள நீ வந்து அப்ளிகேஷன் போட்டு ஆகணும். Any application may be admitted after the said period of 12 months. So 12 மாசத்துக்கு அப்புறமா ஏதாவது அப்ளிகேஷன் வந்து அகைன் நமக்கு அட்மிட் பண்றாங்க அப்படின்னா when applicant satisfies the authority that he had sufficient cause for not making the applicant with such period. So அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, so after the 12 months அப்புறமா அவங்க அட்மிட் பண்றாங்க அந்த அப்ளிகேஷன் அப்படின்னா, பட் ஆனா அதுக்குள்ள அவருக்கு வந்து ஒரு சஃபிஷியன்ட் காஸ் கிடைச்சிருச்சு, ஓகே அவர் சாட்டிஸ்ஃபை ஆயிட்டாரு அப்படின்னா, சோ அந்த அப்ளிகேஷனை பத்தி அவங்க வந்து எதுவும் வந்து டெசிஷன் எடுக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, next, as per section 3, when any application under subsection 2 is entered, the authority shall hear the applicant and the employer or any other person responsible for the payment of wages under section 3 or give the opportunity to be heard. So section 3 and subsection 2 படி என்ன சொல்றாங்க அப்படின்னா, எப்போ வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து வருதோ, ஒரு எம்ப்ளாயர் கிட்ட இருந்தோ இல்ல எனி அதர் பர்சன்ஸ் யாரு வந்து பேமெண்ட் பண்றதுக்கு ரெஸ்பான்சிபிளோ, வேஜஸ் கொடுக்கறதுக்கு யாரெல்லாம் ரெஸ்பான்சிபிளோ அவங்க கிட்ட இருந்து ஒரு அப்ளிகேஷன் வருது அப்படின்னா, சோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. சோ என்கொயரி பண்றதுக்கு they giving a reasonable opportunity to be heard, அவங்களுக்கு ஹியர் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. ஓகே ஓகே, சோ heard after such further inquiry, if any as the case may be necessary, may without prejudice to any other penalty. So அப்போ மேபி ஹியர் பண்ணிட்டாங்க, ஆஃப்டர் த என்கொயரி என்ன பண்றாங்கன்னா ப்ரீஜுடிஸ் இல்லாம என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து எம்ப்ளாயர் ஆர் எனி அதர் பர்சன்ஸ்க்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ரீஃபண்ட் கொடுக்க சொல்லியோ இல்ல பெனால்ட்டியோ அவங்க வந்து இம்போஸ் பண்றாங்க. ஓகே, ஆர் த பேமெண்ட் ஆஃப் டிலேட் பேமெண்ட்ஸ் டுகெதர் வித் த பேமெண்ட் ஆஃப் சச் காம்பன்சேஷன் as authority may think fit not exceeding 10 times amount deducted in former case. சோ அப்போ எவ்வளோ அமௌண்ட் சேலரி வந்து அவன் எம்ப்ளாயிக்கு பே பண்ணலையோ அதுல 10 times வந்து எக்ஸீட் ஆயிடக்கூடாது அவன் கொடுக்குற காம்பன்சேஷன்.
ஓகேயா? அதாவது இப்போ 2 பேருக்கு இடையில பிரச்சனை வந்துருச்சு. எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயி இடையில ப்ராப்ளம் வந்துருச்சு. அப்ளிகேஷன் போட்டு இந்த அத்தாரிட்டி கிட்ட வராங்க. சோ அத்தாரிட்டி வந்து அவங்க என்கொயரி பண்றாங்க. என்கொயரி முடிச்சதுக்கு அப்புறமா என்கொயரி வந்து முடிச்சுட்டு அவங்க வந்து ஒரு டெசிஷன் எடுக்குறாங்க. சோ அப்படி எடுக்கும்போது எம்ப்ளாயர் சைடுல தப்பு இருக்குன்னு தெரிஞ்சது அப்படின்னா அவங்களுக்கு பெனால்ட்டியும் பிளஸ் அவங்கள வந்து காம்பன்சேஷன் பண்ண சொல்லி அவங்க டைரக்ட் பண்றாங்க. சோ அந்த காம்பன்சேஷன் எப்படி இருக்கணுமாமா, அவன் எவ்வளவு வேஜ் கொடுக்கலையோ அதுல 10 டைம்ஸ் வந்து எக்ஸீட் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் 10,000 rupees but not less than 1,500 rupees later in the later. So அப்ப வந்து ஒன்னு 10 டைம்ஸ் இது எக்ஸீட் ஆயிடக்கூடாது பட் 1,500 rupees கம்மி ஆயிடக்கூடாது. Not less than 1,500 but not more than 10 times of the amount deducted. And even if the amount deducted or delayed wages are paid before the disposal of the application. So அந்த application அந்த 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 கேஸ்ல இருந்து நமக்கு தீர்ப்பு வரதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டாங்க, அமௌண்ட் டிடக்ட் பண்ணிட்டாங்க. பிளஸ் இல்ல அப்படின்னா டிலே பண்ண வேஜஸ் அவங்க பே பண்ணிட்டாங்க. ஓகே, அப்படி இருக்கிற கேஸ்ல வந்து என்ன பண்ணுவாங்க, அத்தாரிட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சரி ஓகே இந்த 10 டைம்ஸ் அந்த இதெல்லாம் வேணாம், ஜஸ்ட் ஒரு 2,000 rupees எக்ஸீட் ஆகாம ஒரு காம்பன்சேஷன் நீ பே பண்ணிடு. ஓகே, சோ அது சொல்லுவாங்க, அவ்வளவுதான். The next, a claims under the act shall be disposed of as far as practicable within a period of 3 months from the date of registration of the claim by the authority. So என்ன சொல்றாங்க அப்படின்னா, எவ்வளவு சீக்கிரமா இந்த கேஸ் டிஸ்போஸ் பண்ணுவாங்க அப்படின்னா within 3 months from the date of registration of the claim by the authority. எப்போ அந்த கிளைம் பண்ணாங்களோ அந்த டேட்ல இருந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்ல இருந்து 3 மந்த்ஸ்க்குள்ள சோ அவங்க வந்து எல்லா அப்ளிகேஷன்ஸுமே டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க. It may be noted that the period of 3 months may be extended if both parties to dispute agree for a bona fide reason. So ஒரு நேர்மையான ஒரு காரணத்துக்காக இந்த பீரியட் இல்ல இந்த 3 மாசத்துக்கு இன்னும் கொஞ்சம் தள்ளி போட்டுக்கலாம்னு 2 பார்ட்டியுமே எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயர் அஃபெக்டட் பார்ட்டி அண்ட் அஃபெக்ட் பண்ண பார்ட்டி 2 பேருமே வந்து இது பண்ணிக்கிறாங்க அப்படின்னா they can extend more than 3 months, okay, by the application to the appropriate government. The next, no direction for the payment of compensation shall be made in case of delayed wages if the authority is satisfied that the delay was due to, அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு சொல்லி இதுக்கு முன்னாடி வந்து அந்த அத்தாரிட்டி சொல்லுச்சு. பட் ஆனா இப்ப என்ன சொல்றாங்கன்னா காம்பன்சேஷன் நீ கொடுக்க வேணாம், பேமெண்ட் வந்து நீ பண்ண வேணாம், டிலே பண்ணிட்டாங்க, வேஜஸ் வந்து எனக்கு லேட்டா தான் கொடுத்துட்டாங்க. அதுக்கு வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த கேஸ்ல வந்து எம்ப்ளாயர் எனக்கு வந்து வேஜ் தரல, அவன் ரொம்ப லேட் பண்ணி தரான், அவன் வந்து எனக்கு காம்பன்சேஷன் பே பண்ணணும்னு வந்து கோர்ட் சொல்லிச்சு. இப்போ நீ ஈவன் வேஜஸ் டிலே பண்ணிருந்தாலும் சில கேசஸ்ல நீ அவனுக்கு வந்து காம்பன்சேஷன் பே பண்ணாதன்னு சொன்னது. அது எதுல அப்படின்னா எம்ப்ளாயி ஏதாவது எரர் பண்ணிட்டான், போனஃபைட் எரர் ஆர் போனஃபைட் டிஸ்பியூட், எதனாவது ஒரு குத்தம் பண்ணிட்டான் இல்ல எதனாவது ஒரு தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா அந்த கேஸ்ல அதனாலதான் நீ வேஜ் டிலே பண்ணிருக்க அப்படின்னா விட்டுரு, காம்பன்சேஷன் பே பண்ணாது. இல்ல எதனாவது ஒரு எமர்ஜென்சி வந்துருச்சு, எதனாவது ஒரு எக்ஸப்ஷனல் சர்க்கம்ஸ்டன்சஸ், ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரீசனபிள் டிலிஜென்ஸா இருக்கலாம். மேபி அந்த அன்னைக்கு வந்து எம்ப்ளாயருக்கு ஒரு முக்கியமான ஏதோ ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சுச்சுவேஷன்ஸ் வந்துடலாம், அவனால தவிர்க்க முடியாத, மேபி எதனாவது ஒரு அவங்க ஃபேமிலியில எதனாவது ஒரு டெத் வரலாம், இல்ல எதனாவது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வரலாம், இல்ல ஏதோ ஒரு சுச்சுவேஷன் வந்துடுச்சு அவனால அன்அவாய்டபிள், அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அவன் டிலே பண்ணிட்டான்னா அதையெல்லாம் பெருசுபடுத்திக்க முடியாது. நெக்ஸ்ட், the failure of the employed person to apply for accept payment. So பேமெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு அவன் இன்னும் வந்து அப்ளை பண்ணாம இருக்கான் அப்படின்னாலும் அது வந்து எம்ப்ளாய்டு பர்சனோட தப்பு. பேமெண்ட் வந்து அவன் கொடுக்குறான் பட் ஆனா இன்னும் இவன் அக்செப்ட் பண்ணாம இருக்கான் அப்படின்னா அது எம்ப்ளாயோட தப்பு. ஸோ இந்த கேசஸ்ல எல்லாம் எம்ப்ளாயர் இஸ் நீட் நாட் டு பே காம்பன்சேஷன் டு த எம்ப்ளாயி. ஓகே, as per subsection 4, if the authority hearing an application under this section is satisfied that the application was either malicious or vexatious, the authority may direct that the penalty not exceeding 375 rupees be paid to the employer or other person reasonable for the payment of wages by the person presenting the application. So as per subsection 4 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த அப்ளிகேஷனை வாங்கி படிச்சுட்டாரு,
ஓகே. இன்ஸ்பெக்டரோ இல்ல அந்த கமிஷனரோ வந்து யார்கிட்ட போய் நம்ம ப்ராப்ளம்னா நிப்போமோ, சோ அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அப்ளிகேஷன் வாங்கி படிச்சுட்டாங்க. சோ இந்த அப்ளிகேஷன்ல வந்து மிஸ்டேக் வந்து யாரோடது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு தொந்தரவு பண்ணிட்டோம், ஏதோ ஒரு டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். அவங்கள வந்து ஏதோ கெடுக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தோட மெலேஷியஸ் ஆர் வெக்ஸேஷியஸ் தொந்தரவு குடுக்கணும்ன்ற ஒரு எண்ணம், அது கெடுக்கணும்ன்ற ஒரு கெட்ட ஒரு எண்ணத்தோட நம்ம என்ன பண்ணிட்டோம், சம்திங் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டோம் அப்படின்னா, then the authority may direct the penalty not exceeding ₹375. சோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டேன்னா, ₹375 வந்து உனக்கு பெனால்டி போடுவாங்க. நீ யாருக்கு பே பண்ணணும்? எம்ப்ளாயருக்கு. ஏன்னா நீ அவன டிஸ்டர்ப் பண்ற நோக்கத்தோட என்னமோ பண்ணியிருக்க. அதனால தான் நீ அப்ளிகேஷன் போட்டிருக்க. சும்மா அவன அலைய வச்சிருக்க அப்படின்னா, சோ ₹375 வந்து நீ அவங்களுக்கு வந்து ஒரு பெனால்டி பே பண்ணிரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மேம். ஓகே. நெக்ஸ்ட். Or in any case in which compensation is directed to be paid under subsection 3, the applicant ought not to have been compelled to seek redress. ஸோ இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, மேபி வந்து என்ன காம்பன்சேஷன் வந்து பே பண்ணி ஆகணும் டைரக்ட் பண்ணிட்டாங்க ஆஸ் பர் செக்ஷன் 3 படி. ஸோ அப்ப அந்த அப்ளிகேண்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அவன வந்து கம்பல் பண்ண வேண்டியது இல்ல. நஷ்டஈடு எனக்கு குடு அப்படின்னு சொல்லி அவன் கம்பல் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. அண்டர் திஸ் அத்தாரிட்டி வித் டைரக்ட் பெனால்டி நாட் எக்ஸீடிங் ₹375 be paid to the state government by the employer or other person responsible for the payment of wages. Okay. So அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, மேபி காம்பன்சேஷன் பே பண்ண சொல்லி எம்ப்ளாயருக்கு வந்து டைரக்ஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்னா, இந்த இதுல வந்து அவன நஷ்டஈடு கேட்டு தொந்தரவு பண்ணக்கூடாது எம்ப்ளாயி. வேணா ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு வந்து எம்ப்ளாயர் வந்து ஒரு ₹375 வந்து பெனால்டி வேணா பே பண்ணிரட்டும். பட் ஆனா அவன வந்து நஷ்டஈடு கேட்டு கம்பல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. நெக்ஸ்ட் என்னன்னா, சிங்கிள் அப்ளிகேஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கிளைம்ஸ் ஃப்ரம் அன் அன்பெய்டு குரூப். ஓகே. மொத்தமா வந்து என்னன்னா, சிங்கிள் அப்ளிகேஷன் அப்டின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஷார்ட்டா சொல்லணும்னா, ஒரு கம்பெனில ஒரு 10, 20 பேர் வொர்க் பண்றோம்டா. மொத்தமா எல்லாருமே வந்து அந்த அன்பெய்ட் குரூப்ல தான் இருக்கும். மேபி ஒரு சேம் கம்பெனிஸ் பிளேஸஸ் வேற வேற இருக்கலாம். சோ அப்ப எவ்ரி எம்ப்ளாயீஸ்மே ஒரு 10, 15 எம்ப்ளாயீஸும் என்ன பண்றோம், நம்ம எல்லாருமே இன்னும் நமக்கு வேஜஸ் வந்து பே பண்ணல. அன்பெய்டா இருக்கு அப்டின்னா, சோ அண்ட் பிஹல்ஃப் ஆஃப் எவ்ரிஒன் சிங்கிள் அப்ளிகேஷன் போதும். பை சைனிங் எல்லாருமே சைன் பண்றது மூலியமா சிங்கிள் அப்ளிகேஷன் போதும். சோ அததான் சொல்றாங்க. சிங்கிள் அப்ளிகேஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கிளைம்ஸ் ஃபார் அன் அன்பெய்ட் குரூப் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தென் நெக்ஸ்ட் அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, செக்ஷன் 16 provides that the employed persons are said to belong to the same unpaid group. அப்ப எம்ப்ளாயீஸ் வந்து ஒரே குரூப்ல தான் இருக்காங்க. அன்பெய்ட் அவங்க எல்லாத்துக்குமே அன்பெய்டா இருக்காங்க. இஃப் தே ஆர் born on the same establishment ஒரே கம்பெனில தான் இருக்காங்க அப்படின்னா, if reduction have been made from their wages in contravention of this act, அதே மாதிரி அவங்களுக்கு பண்ண டிடக்ஷன் வந்து ஆக்டுக்கு எதிரா இருக்கு. அப்படின்னா for the same cost during the same wage period or periods or if their wages for the same wage periods have remained unpaid. Okay. After the date fixed by section 5. Section 5 என்ன சொல்லுதுன்னா டைம் பீரியட் ஆஃப் வேஜ் எந்த பீரியட்ல நம்ம வேஜ் பண்ணணும் வேஜ் வந்து நம்ம அவங்களுக்கு பே பண்ணணும் அப்படின்றத சொல்லுது. சோ அந்த செக்ஷன் படி இவங்க எதுவுமே கரெக்டா பண்ணல அப்படிங்கும்போது என்ன சொல்றாங்கன்னா a single application may be presented under section 15 on behalf or in respect of any number of employed person. So எத்தனை நம்பர்ஸ் எம்ப்ளாய்டு பர்சன்ஸ் வந்து இருந்தாலும் அந்த சேம் அன்பெய்டு குரூப் அவங்க எல்லாருக்குமே இன்னும் பே பண்ணலன்னு இருந்தாலும் அவங்களோட தலையீட்டுல வந்து சிங்கிள் ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும் is enough to grant is enough to present அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. அப்படி இருக்கும்போது such application is presented may be awarded maximum compensation to the extent specified in subsection 2 and section 15. Section 15 subsection 2 ல வந்து என்ன maximum compensation பெறலாம் சொல்லியிருக்காங்களோ சோ அந்த compensation by giving single application மூலியமா every employee can get அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்கடா. Next, the authority may deal with any number of separate pending applications presented under section 15. So like எவ்வளவு number of separate pending applications வேணா அவங்க வந்து டீல் பண்ணலாம் in respect of persons belonging to the same unpaid groups as a single application presented. So in respect of belonging to the same group அவங்க இருக்காங்க அப்படின்னா so they can deal with any number of separate pendings. Okay, pending applications.
Next, this today's session is conclude. From appeal the next session la paakalam. Okay, எதனாவது doubt இருந்தா you can ask me kana. Okay, so thank you, and today's session is ending with this single application in respect of claims from an unpaid group. Next session la the entire payment of wages act is going to complete. Okay, thank you everyone. கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா